ஹலோ மாமிஸ், ப்ரெக்னென்சி செக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் 45 டேயில் எடுத்தோமா. ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்கேன் பார்த்திங்கன்னா 3rd மந்தில் எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்கேன் எப்படி இருந்துச்சு, அந்த பிளட்லாம் சரியாயிடுச்சா, ஸோ பேபி எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இதுலேயே இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த நேசல் போன் தான். ஓகேவா, உங்களுக்கு இந்த நேசல் போன் வந்து கரெக்டாக விஷுவல் ஆகணும். அதாவது பேபியோட நுனி மூக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பேபியோட அப்பியரன்ஸ் வந்து நார்மலாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளூயிட், உங்களோட ஃப்ளூயிட் வந்து எப்பயுமே அடிக்குவேட்டில் தான் இருக்கணும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் ரேஞ்ச். பேபி உள்ளே இருக்கிறதுக்கு தண்ணி வந்து இதுதான் கரெக்டான தண்ணி. ஸோ நமக்கு பிளட் இன்னும் போகலை. ஸோ சேட், குழந்தைய சுற்றி பிளட் நிறையாவே வந்து இருக்குது இன்னும். இங்கே பாருங்கள், சப்கோரியானிக் ஹெம்ரேஜ் வந்து இப்போயும் அதில் தெரியுது. ப்ளசண்டா எனக்கு எங்கே இம்ப்ளியர் ஆகிருக்குன்னா ஆன்டீரியர்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டே தான், ஒன்று ஆன்டீரியரா இல்லை போஸ்டீரியரா அப்படின்றத பார்க்குறது தான். நமக்கு வந்து இப்போ ப்ளசண்டா ஆன்டீரியரில் இம்பார்ட் ஆகிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லோ லையிங் ப்ளசண்டா இன்னும் மாறவே இல்லை. அது பேபியோட மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா 0லேயே தான் காட்டும். ஸோ இதுதான் கரெக்ட் மெச்சூரிட்டி. நமக்கு வந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஸோ பேபி நல்லா க்ரோத் ஆகிறாங்க. பட் அந்த பிளட் கிளாட் பேபியை விட்டு இன்னும் போகலை. ப்ளசண்ட்டாகவும் மாறலை, லோ லையிங்காக தான் இருக்குது. லெஃப்ட் ஓவரி வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் ரைட் ஓவரியில் பார்த்திங்கன்னா சின்ன கிறிஸ்ட் வந்து இன்னுமே இருக்குது. ஸோ சர்விக்கல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 4.6 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க. பட் சின்ன ப்ராப்ளம் வந்து அந்த ஹெம்ராய்ஜ் வந்து இன்னும் போகவே இல்லை. ஸோ பேபியை சுற்றி நிறையா பிளட் கிளாட் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ப்ளசண்ட்டாகவும் லோ லைனில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து 3 months வந்து எந்த ரெஸ்ட்டுமே எடுக்கலை. ப்ரெக்னென்சின்னு கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து என்னோடய ஒர்க் எல்லாம் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ பட் ஆனால் அதனால் பேபிக்கு எந்த அஃபெக்டும் ஆகலை. ஸோ இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, லோ லையிங்காக இருக்கும்போது நீங்கள் ரெஸ்ட்லேயே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து நமக்கு ரெஸ்ட்டில் இருக்க சிச்சுவேஷன் முடியலை. ஸோ நம்ம ஒர்க்கை நம்ம பார்த்துட்டே தான் இருந்தோம். இன்னும் சில பேர் சொன்னது வந்து நீங்கள் ஒர்க் பண்ண தான் பேபி நல்லா ரொட்டேட் ஆவாங்க. ஸோ 3 monthsக்கு மேலே நல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ளசண்ட்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் இப்போ நம்மளால் முடியல. ஸோ அதனால் கண்டினியூவாக என் ஒர்க்கை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய பேபியோட ப்ளசண்ட்டாக மேலே வந்துச்சா இல்லையான்றது 5th month ஸ்கேனில் தான் பார்க்கணும். அதே மாதிரி ஹெம்ரேஜ் இருக்கா அப்படின்றதையும் 5th month ஸ்கேனில் தான் பார்க்கணும். பட் காட் கிரேஸ், பேபி இஸ் ஆல்வேஸ் ஹெல்த்தியாக இருக்காங்க. ஹார்ட் பீட்டும் இந்த தடவை நல்லாயிருக்கு. இந்த ஸ்கேனில் என்ன ஒன்று தெரிஞ்சிருக்கும்னா, ப்ளசண்டா வந்து ஆன்டீரியர். ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் வந்து போஸ்டீரியர்னால் பாய் பேபி, ஆன்டீரியர்னால் கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்குது. நமக்கு என்ன பேபின்னு டெலிவரிக்கு அப்புறம் தான் தெரியும். இருக்கிறது வந்து ஆன்டீரியர். அதே மாதிரி பேபி ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை 158 இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஹார்ட் பீட் வந்து 119 தான் இருந்துச்சு. இந்த செகண்ட் ஸ்கேனில் ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா 158 அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்க்கும்போது பாயாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த ஸ்கேனில் எல்லாமே கேர்ள் பேபிக்கு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கேனில் நீங்கள் பேபியை பார்க்கல இல்லையா, பேபியை பார்க்குறீங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த குட்டி பேபி. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கேனில் வந்து குட்டி டாட் தானே இருந்துச்சு. பட் இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்களேன், இதில் பேபி அப்படி எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இது வந்து பேபியோட பொசிஷன். ஸோ இது வந்து உங்களோட யூட்ரஸ். ஸோ ஆக்சுவலி படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீலிங். இங்கே பாருங்கள், இதில் பேபி நல்லா இப்படி தெரியுறாங்க. இதில் கொஞ்சம் இன்னும் அழகாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து 5th month ஸ்கேன் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 3rd month ஸ்கேனில் நம்ம பேபி பார்த்தாச்சு, குட்டி மூக்க அழகாக பார்த்தாச்சு. ஸோ அந்த ஷேப் இது 3மே சூப்பராக பார்த்தாச்சு. ஸோ 5th month ஸ்கேனில் ஒரு ஃபுல் பேபியாக ஃபார்ம் ஆயிடுவாங்க. சொன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டியது 5th month தான். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட 3rd month பேபி ஸ்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னு எடுத்தால் பாசிட்டிவாக ஒன்று தான் வருது. அதாவது பேபி ஹெல்த்தியாக நல்லா க்ரோத் ஆகிறாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஆனால் அந்த ஹெல்த்தாக க்ரோத் ஆகிறதுக்கு பின்னாடி ஸோ பேபியை சுற்றி பிளட் இருக்குது, பேபி லோ லையிங் ப்ளசண்டால் இருக்காங்க, ஓவரி ஃபுல்லாக கிறிஸ்டாக இருக்குது, அந்த பேபியை சுற்றியும் சின்ன சின்ன திசுவாக நிறையா இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருந்தால் ஸோ நமக்கு அதுவே ஒரு சேட் ஃபீலிங்காக இருக்கும். பட் ஆனால் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. என்னடா ஒரே நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் காட் கிரேஸ், உங்கள் பேபியை அது எதுவுமே அஃபெக்ட் பண்ணல. உங்கள் பேபியை சுற்றி அது எல்லாமே இருக்குது. பட் உங்கள் பேபி நல்லா ஹெல்த்தாக க்ரோ ஆகிட்டுருக்கு. இதை ஒன்று மட்டும்தான் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். பேபி நல்லா க்ரோத் ஆகுது. ஸோ இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என் பேபி கூடயும் நான் பேச ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
3rd மந்த் இருக்கும்போதெல்லாம் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டேன் அது கூட. ஸோ வந்து நான் சொல்கிற மாதிரியே அவங்க நடந்துக்கிட்டாங்களா அப்படின்றது எல்லாமே நம்ம 5th மந்த் ஸ்கேனில் பார்க்கலாம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.